அதிமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ ரீதியாக வந்து மக்களினுடைய அ தனிப்பட்ட தகவல்கள் வந்து திருடப்படுது. இந்த அரசு வந்து தனியார் தன்னார்வலர்கள வச்சு அந்த முகாம்கள போடுறாங்க. அப்போ அதுல வந்து அவங்களுடைய பிரச்சனைகள, அவங்களுடைய மருத்துவ ரீதியான சில தகவல்கள வந்து அரசு திருடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட அது திருடி என்ன பண்ண போறாங்க? பேங்க்ல வச்சு கடன் வாங்க போறாங்களாமா? சும்மா வந்து குறை சொல்றதுக்கு கூட புத்தி வேணுங்கிறது இத வச்சு தான் சொல்றேன். ஏன் அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியா கூட அங்கீகாரம் படாம கிடக்குது. கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியலீங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தெரியலீங்க. இப்படி 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 மக்களுடைய இதெல்லாம் திருடப்படுகிறது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? மக்களினுடைய டேட்டாக்கள் திருடப்படுது. மக்களுடைய டேட்டாக்கள் இருந்தா தாங்க வேலையை செய்யணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னா என்ன? எத்தனை பேர் ஏழைகளா இருக்காங்க? எத்தனை பேர் வருமானம் அடிமட்டத்துக்கு கீழ இருக்காங்க? அந்த மாதிரிலாம் தெரிஞ்சா தானே எத்தனை பேர் குடிசையில இருக்காங்க? எத்தனை பேர் குடி நீர் கூட கிடைக்காத இடத்துல குடியிருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சா தானே நீங்க வேலை செய்ய முடியும். புள்ளி விவரம் தானுங்கள உங்களுக்கு திட்டங்களுக்கு அடிப்படை. அதுவே அதனால தான் இவங்க ஆட்சி போச்சு காரணம். அதனால தான் பழனிசாமியோட ஆட்சி 10 வருஷம் இருந்து பிரயோஜனம் இல்லாம குப்பையா போனதுக்கு காரணம் புள்ளி விவரம் கூட அவங்க கிட்ட இல்ல. எதுவுமே செய்யல. அதனால தான் இங்க மோடி வந்து மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா? ராமர் கோயில் கட்டுறாரு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர் தொடர்ந்து இருக்கணுங்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? உற்சவ மூர்த்தியா வந்து ஊர் பார்த்தது தவிர. அந்த அமித்ஷா வந்தாக்கா என்ன ஆகுது? ரெய்டு நடக்குது. அடுத்த வீட்ல எதிர்கட்சி வீட்ல ரெய்டு நடக்குது. இதை தவிர இந்த 10 வருஷமா இந்த ஆட்சியில் என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு தொழிற்சாலை, ஒரு கல்விச்சாலை, ஒரு மருத்துவமனை, மக்களுக்கு தேவையான ஏதாவது சென்ட்ரல் ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தது? இன்னைக்கு வந்து வின்ஃபாஸ்ட் கம்பெனிஸ் திறந்துருக்காங்க, கார் கம்பெனி. அது மாதிரி இவங்க ஏதாவது சொல்ல முடியுமா? 10 வருஷம் இருந்தாங்களா உட்காந்துக்கிட்டு? எம்ஜிஆர் தான் என்ன கொண்டாரு? என்ன ஒரு தொழிற்சாலை காட்டுக்கு ஒரு கட்டடம் எம்ஜிஆர் கட்டினார்னு காட்டுக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டில். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 10 வருஷம் திரும்ப திரும்ப ஜெயித்தார். மக்கள் கருணாநிதியை தோற்கடித்தார்கள். கருணாநிதி எத்தனை பண்ணார்? எழிலகம் கட்டினாரு, அன்பகத்தை கட்டினாரு, இது குரலகத்தை கட்டினாரு. எத்தனை கட்டடங்கள், எத்தனை தொழிற்சாலைகள். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற மோட்டார் தொழிற்சாலை பூராமே கலைஞர் ஆட்சியில் வந்தது தானே. இந்தியாவின் டெட்ராய்ட் மாறி போச்சு. டைடல் பார்க் அவர் கொண்டு வந்தார். டைடல் பார்க்கு இன்னைக்கு வந்து உலகத்துக்கே வழிகாட்டுற அளவுக்கு பெங்களூர் தூக்கி அடிச்சுட்டு வந்து நின்றுடுச்சு. இது மாதிரி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா உங்களால நடந்தது?